ஹலோ கைஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை நம்ம பிஸ்னஸை சார்ந்து தான் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய வந்துச்சு. ஆனால் உண்மையிலுமே நிறைய அதில் நம்ம ஆட்சிப்பையும் நம்ம ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்தில் 1 வருஷம் கழிச்சிருங்க, தள்ளிடுங்களேன். 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். நாங்கள்லாம் வந்து ஃபேமிலியோடு நிம்மதியாக இருந்து ஒரு ஒரு கோயிலுக்கு கும்பலாக குடும்பத்தோடு போய், எனக்கெலாம் பார்த்திங்கன்னா சகலமாரெலாம் 4 சகலமாக இருக்கிறாங்க. எனக்கு மேலே 3 சகலம் இருக்கிறாங்க. மாமியார் வீட்டு சைடுங்கிறது கொஞ்சம் நல்லா பெரிய, அந்த க்ரௌடு கொஞ்சம் பெருசு. நல்லா ஜாலியாக இருப்போம் எப்பயுமே. அந்த 1 வருஷம் கடை ஆரம்பித்த புதுசு, கல்யாணம் பண்ண புதுசுலாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லாம் காலி ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லாம் ஃபினிஷ். எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ். ஸோ என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா, ஸோ அப்படியே நூல் பிடிச்சி போனோம்னா எல்லாம் பணம் தான். ஸோ நிறைய விஷயத்தில் இந்த கடைக்குன்னு வாங்கின லோனு அதுன்னு மட்டும் இல்லை. ஸோ இன்னொரு பிரச்சனையில் மாட்டினோம். பக்கத்துக்கு வேறு ஒரு விஷயமா என் நடுமாமியார் வீட்டு பையனுக்கு சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்கு சொல்லிவிட்டு அது ஒரு ஏஜெண்ட்டை பரதேசிக்கிட்ட கொண்டு போயிட்டு அமௌண்ட்டை கட்டணும். அதே போல் எங்கள் ஒய்ஃபுக்கும் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் கூட்டு வரத்துக்குன்னு பணம் கட்டணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஏஜெண்ட்டை கிட்ட மட்டும் ஒரு 1,20,000 அங்கே லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம மாட்டிக்கிட்டோம். இதில் தான் நமக்கு பிரச்சனையே. நமக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தோன்னா அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லாவே போயிருக்கும். அந்த நாய் நமக்கு குறுக்கால கொஞ்சம் பழைய வாங்கி எடுத்து நம்ம தரங்கிறான். அந்த காசு அது எப்போ வருமானன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது தேவையில்லாத இன்னொரு 90,000 ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம். இது ஒரு பக்கம். அப்புறம் அதான் நம்ம கடைக்குன்னு லோன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த லோனு பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி அப்புறம் இது இல்லாத அப்புறம் நம்ம வீடை பார்த்தாகணும், நல்லது கெட்டதுன்னு பார்த்தாகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் போய் ஆகணும். ஸோ நம்ம நிறைய இருக்குது, நிறைய இப்படி மாட்டி பிரச்சனையில். ஏன் கேட்குறீங்க? கூத்து என்ன குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே அது நமக்கு அதோட பெரிய குடும்பம் தலை வச்சு ஆடிச்சான் ஜிங்குன்ற மாதிரி இப்படி பிரச்சனையாகவே நம்ம வந்து சிக்கிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலாம் யோசித்தோம், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு. இதெல்லாம் வாங்குற சம்பளம் பார்த்தாமல் இப்போ எப்படி பார்த்தாலும் என் சம்பளம் பார்த்தீங்கன்னா கைக்கு வரது எல்லாம் பிஎஃப் எல்லாம் போக எனக்கு ஒரு 17 ரூபா ஒரு 16 ரூபா வந்துடும் என் கைக்கு. என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 25 ரூபா வரும். அப்படியே கணக்கு பண்ணுங்களேன், 15 அங்கே ஒரு 25னா கூடமே எல்லாம் ஒரு 40,000மா 40,000. ஆமாம், 40,000 ரூபா இருக்குது. அப்புறம் நான் இந்த வருமானமும் பத்தாதல டெய்லியும் பார்த்திங்கனாக்கா ரேப்பிடோ ஓட்டுறது, ஓலா ஓட்டுறது, ஊபர் ஓட்டுறது, அந்த பைக் டாக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை ஓட்டிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு சில நேரம்லாம் அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாக இருக்கும். என்னடா இது ஒரு வாழ்க்கையாடா, எதுக்காக இப்படி ஓடுறோம், எதுக்காக இப்படி சம்பாதிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ ஒரு வெறியாக இருக்கும். சம்பாதிக்கிறேன் எங்கே போகுது, சம்பாதிக்கிறோம் டெய்லியும் ஓடுறேன், டெய்லியும் சம்பாதிக்கிறேன், எங்கே தான் போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள். இன்னமும் அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே பணப்பிரச்சனை தான். பிரச்சனைன்னா எல்லாம் எதுவும் ஒரு பெரிய ஒரு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் பணப்பிரச்சனை தான். இது வெளியில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, இது ஆனால் உள்ளுக்குள்ள பிரச்சனை நிறைய இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு நேரம் வரும்போது அது தன்னாலே வெளியே வந்து தானே ஆகணும், சொல்லுவோம். அதை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான்.
உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கிது, வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, மனது அந்த பாரம் வந்து குறையுது. கொஞ்சம் நான் அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க தோணுது. இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிறோமோன்னு ஒரு பயம். அதனால தான் இந்தமாரி வீடியோவில் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறோமான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கூட எந்த வருஷமுமே நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டு திருவிழாவாக இருக்கட்டும், எங்கள் ஊர் திருவிழாவாக இருக்கட்டும், எங்கள் பாட்டி வீட்டு திருவிழாவாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு திருவிழான்னா அவ்வளோ பிடிக்கும். திருவிழான்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு. ஆனால் இந்த டைமு என் வாழ்நாளிலே இந்த அளவுக்கு நான் இருந்ததில்லை. எந்த திருவிழாவுக்குமே இந்த டைம் நான் போகல. மார்ச் மாதத்துலேருந்து திருவிழா ஆரம்பிக்குது. மார்ச் போல், அது ஏப்ரல் மாதம் போல். இந்த மாதமும் இப்போ வர செவ்வாய்க்கிழமை சகல வீட்டில் திருவிழா இருக்குது. அவங்க ஊர் திருவிழா இருக்குது, கூப்பிட்டாங்க. அதனால் போக முடியல. போகணுன்னா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். அங்கே போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணும், நிறைய இருக்குது. போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3000 செலவாயிடும். அப்படின்றதுக்காக போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போக வேணாம் சொல்லியாச்சு. எனக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது. பத்தத்துக்கு குறுக்க பாத்திர கடைக்கு கிஃப்ட்டு அதான் அந்த ஒருத்தவங்க தாம்பலம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எடுத்தோம். அது கொஞ்சம் கேட்ட டைமுக்கு நமக்கு டெலிவரி ஆகலை. அதனால் ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு. அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்கில் நின்று போச்சு. ஆனால் நம்ம ஹோல்சேலில் எடுத்த இடத்துல நம்ம அந்த காசு கட்டி தானே ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150-200 டம்ளரு, அதில் ஒரு 2700-3000 பக்கம் நம்ம இப்போ காசு அது பணம் கட்டி ஆகணும். நான் என்றைக்குமே இந்த அளவுக்கு நான் பெண்டிங்கில் வைக்கவே மாட்டேன். இந்த டைம் வந்து பெண்டிங்கில் அப்படி போயிட்டுருக்கு. கரெக்டாக குறைஞ்சது 5 நாளில் பணத்தை நான் கட்டிடுவேன். இந்த டைம் 5 நாளைக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அவங்க சைட்லேருந்து பேமெண்ட்டு வேணும்னு சொல்லி மெசேஜ் போகிற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் போயிடுச்சு. சமாளிக்கணும், எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். என்ன செய்கிறது? குறுக்கால என் ஃப்ரெண்டு வேறு ஒரு பக்கம், அவனுக்கு நான் ஒரு 10,000 பணம் தரணும், அவன் வேறு கேட்டுட்ருக்கான். ஸோ சீட்டு காசு கட்டணும், லோனு காசு கொடுக்கணும். இன்னும் எங்கள் ஒன்றுவிட்ட மாமியாருக்கு நான் இன்னும் வந்து ஒரு 6000 லோன் காசு கட்டி ஆகணும். ஸோ எவ்வளவு தான் சமாளிக்கிறதுன்னு எனக்கு அப்படியே பிச்சுக்குது. இன்னும் இதில் நாங்கள் குறுக்க வந்து காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், கேஸ் வாங்கணும், எவ்வளோ பிரச்சனை. எல்லாத்தையும் வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எதையுமே வந்து நம்ம கத்தி வரப்படுறதில்ல, கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு சில மன சங்கடங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமாளிச்சுட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு ஒன்று ஆட் ஆக அங்கே அது ஒரு பெரிய விஷயமாக மாறுது, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது, ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் தள்ளுது. அந்த இடத்துல நமக்கு ஒரு அது வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாம் புதைக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு பூதாகாரமாக வெடிக்க போகுதுங்கிறது நம்மளால் அது ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு இது போயிடுச்சுது. ஆனால் இதில் இப்போ நம்ம குறுக்க வந்த பிரச்சனை தான் நமக்கு கொஞ்சம் பெரிய தலைவலியாக போயிடுச்சு. எனக்கு கடையில் வாங்கின லோனு கூட இப்போ எனக்கு வந்து முடிய போகுது ஆயிடுச்சுன்னு ஒரு நான் 4 லோனு முடிச்சுட்டேன், 3 லோன் தான் இருக்குது. அதெல்லாமே கூட நான் சமாளிச்சிட்டேன். அந்த குறுக்க இப்போ சமீபத்தில் வந்து சில பிரச்சனைகள் தான் வந்து நான் ரொம்பவே ஒலிக்கெடுத்து நான் ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எனக்கு அந்த பிரச்சனைலாம் வராமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு இவ்வளோ நெருக்கடி கிடையாது, இவ்வளோ பிரச்சனையும் கிடையாது, ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சுமமாக போயிருக்கும். பட் என்ன பண்ணுறது? ஆனால் இதில் என்னென்னா நம்ம வந்து சரி ஓகே இந்த மாதமாவது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல், அதாவது பிரச்சனைன்னு இல்லை, இருக்கிற கமிட்மெண்ட்டை இருக்கிற காசை வச்சு கரெக்டாக சரி கட்டுறதுக்கு பார்ப்போம். ஆனால் அது நடக்காது. இப்போது ஒரு 30,000 கமிட்மெண்ட் இருக்குது, 30,000 கரெக்டாக முடிச்சிடுவோம், அப்புறம் வாடகை இருக்குது, அப்புறம் எல்லாம் சரி கட்டிடும், காய்கறி மற்ற எல்லாம் அப்படி சரி கட்டிடலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த 30,000 என்ன நடந்துடும்னா 5,000 ஊரில் செலவு வரும். ஒன்றுங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லாத ஃபங்க்ஷன் வரும், மொய் பணம் வைக்கணும். இப்போ அந்த 5,000 நான் சரி கட்டுறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கும், அவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். எப்படி இதெல்லாம் சரி கட்டுறது அப்படின்ட்டு. ஸோ சரி கட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டோம். நிறைய பாவம் வந்து
என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்காக என் பொண்டாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டா, போன வந்துட்டா. அது எனக்கு வலி வேதனை, அதுதான் எனக்கு ரொம்பவே. சரி, நான் தான் ஆசைப்பட்டு இந்த கடையை ஆரம்பித்தேன். அது என்னோடய தப்பு, என்னோடய ஆசை. அது செஞ்ச தவறால் அதில் வந்த லாப நஷ்டம் நான் தான் சரி கட்டியிருக்கணும். பாவம் அவளும் இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்கா. அந்த லோன்லாம் அவள் தான் கட்டிக்கிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு சங்கடமாகவே போச்சு. என்ன பண்ணுறது, கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு நான் ஓரளவுக்கு அது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு. இதையும் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப என்னடா இது, நம்மளால் எத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் இப்போது அந்த பிரச்சனை எனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு இவ்வளோ தலைவலியே கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவளை கூப்பிட்டு போயிருப்பேன், அவளுக்கு உடம்பு நல்லா ஆக்கியிருப்பேன், உடம்பு நல்லா இருந்திருக்கும். ஸோ அவளுக்கு டென்ஷன் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் ஒரு லைஃப் அவளும் கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு வகை சரியாக இருந்திருக்கும். இப்போ ஆச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு எங்கள் லைஃப்பில். நாங்கள் புது துணின்னு எடுத்து குறைஞ்சி 2 வருஷமாக தான் இருக்கும். நாங்கள் ட்ரெஸ்ஸுன்னு வரைக்கும் எடுத்ததில்லை. அப்படியே எல்லாம் சரியாக இருக்கிறதுனால அப்படி ஓடிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ இதில் ஒரு சின்ன என்னென்னா, நான் இப்போயும் சிங்கப்பூரில் இருந்தேன்னா இந்த நிலமை எங்களுக்கு வந்திருக்காது. அங்கே ஒன்று யோசித்தேன், சரி இங்கே இருந்தால் காசு பணம் சம்பாதிக்க முடியுது, ஆனால் சந்தோஷம் இல்லை, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, பன்னெண்டு கூட போயிருந்துட்டு கஷ்டப்பட்டுருமேன்னு இங்கே வந்தேன். அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன ஒன்று, ஒரே சந்தோஷம் என்னென்னா, வீட்டில் ஒய்ஃபோட இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஒரு சில நேரம் எதையும் யோசிப்பேன், எல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, நான் இந்த மயிருக்கு நான் அங்கேயே வெளிநாட்டிலே போய் கஷ்டப்பட்டுட்டு நான் பாட்டுக்கு ஒரு வருஷத்தில் ஊருக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஊரில் போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சொந்த பந்தங்களோட ஜாலியாக இருக்கலாம், ஒரு தேர்த்து நான் பார்க்க போகலாம், ஒரு பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கலான்னு எவ்வளோ பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. சொந்த பந்தம் முன்னாடி போய் நிற்க முடியல, காசு பணம் இல்லாதால் அசிங்கப்படாது. ஒரு தேர்த்துனாக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, ஒரு நல்லது புள்ளது வாங்கி திங்க முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான சில நெருக்கடிகளுக்கெல்லாம் மாட்ட வேண்டியதாக போச்சு. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் வைக்க முடியும், அது மட்டும்தான் உண்மை. ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று அடைய முடியும்னு இது மறுபடியும் நான் உணர வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த இடத்துல ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய நிலைமை மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.